ஏய் பார்த்து விளையாட தெரியாதடா? ஏன்பா கிரவுண்ட்ல உட்காந்தா பால் விழத்தான் செய்யும். நீ தான் ஓரமா ஒதுங்கி உட்காரணும். இன்னும் எவ்வளோ நான் ஒதுங்கி இருக்க சொல்கிறேன்? நாங்களாம் கடைசி வரைக்கும் ஒதுங்கியே இருக்கணும்ல. ஏன்பா என்னாச்சு? நான் வேலை செய்கிற பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். பல பேர்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லைஃபே அழிச்சிருக்கேன். அதெல்லாம் பிடிக்காம தான் கோல்டு லோன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். ஒரு கஸ்டமர் ஃபேக் கோல்டு கொடுத்து 3 லட்சம் ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ என்னடானா என் பேங்க் வந்து என்ன இல்லைனா என் ஹெட்டை வந்து இந்த 3 லட்சத்தை திருப்பி தர சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இது என்னப்பா அநியாயமா இருக்கு? ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்கள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணா. ஒன்று நாங்களே தேடி அலைஞ்சு அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். இல்லைனா அந்த பணத்தை நாங்கள் தான் திருப்பி தரணும். இதெல்லாம் அவங்க யூனியனில் சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம்ல? யூனியனா? எங்களுக்கெல்லாம் எதுண்ணா யூனியனு? ஏற்கனவே இருக்கிற யூனியன்லாம் கவர்மெண்ட் மூட போகிறதா ரூல்ஸ் போட போகிறாங்களாம். இதில் நாங்களாம் எங்கன்னா போய் யூனியன்லாம். இங்கே பாருப்பா, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தன் ஏமாத்துவான், இன்னொருத்தன் உன்ன மாதிரி ஏமாந்து காசு கட்டுவான். இதுதான் கேபிட்டலிசம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இந்த ஒருத்தன் வேலை இன்னொருத்த லாபன்ற அமைப்பு தான் உன்னை இப்படி அழ வைக்குது. ஒருத்தன் ஃபேக் கோல்டு கொடுத்து உன்னை ஏமாத்துறானா அதை நீ ஏன் கட்டணும்? உன்னை ஏன் கட்ட சொல்கிறாங்க? ஏன்னா நீ தனியாக இருக்க உன்னை நசுக்க தான் செய்வாங்க. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்களா சேர்ந்து யூனியன் ஆரம்பிக்கலனாலும் சின்னதாக ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிங்க. கம்யூனிட்டியா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னைக்குமே தனியாக இருக்கவங்கள விட கூட்டமாக இருக்கவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவ ஞானியே சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எப்போவுமே தனியாக போய் பேசினா யாருக்கும் கேட்காது. ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பேசினாதான் நம்ம பேசுகிற சத்தம் எல்லாருக்குமே கேட்கும். நானும் கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறத பற்றி என் டீம் கிட்ட பேசுகிறேண்ணே. சரிப்பா. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.